சிந்து பைரவி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம ஆறுமுகம் எப்படியாச்சும் பைரவி கிட்ட பேசணும், பைரவிய நம்மள பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பிளானை போட்டு பார்க்குறாப்புல. ஆனா எதுவுமே எடுபடல. வேணும்னே போயிட்டு மயக்கம் அடைச்சு விழுகுற மாதிரி பைரவியோட ரூம் வாசல்லே படுத்துடுறாப்புல. பைரவி பார்த்துட்டு இவன் என்ன தண்ணி அடிச்சுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குறான் அப்படின்னு தாண்டி குதிச்சு ஓடிடுறாப்புல. மறுபடியும் வெளியில வந்து பார்த்தா அங்கேயே ஆறுமுகம் படுத்துருக்கிறக, இங்கே ஏன்டா படுத்துருக்க, போய் உன் ரூமில் படுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அதனால தான் இங்கே படுத்து கிடக்கிறேன், என்னால் ஏந்திரிக்க கூட முடியல, தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே போனா போதுன்னு பைரவி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு, சரி அதான் குடிச்சல ஏந்திரிச்சு போ அப்படின்னா, என்னால் ஏந்திரிக்கவே முடியல, வீட்டில் யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு, அவங்கள வந்து தூக்கிட்டு போக சொல்லு அப்படின்னா, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு பைரவி சொல்ல, அப்படின்னா நான் இங்கேயே படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு உடனே, இங்கே ஏன் படுத்து கிடக்கிறேன் என் ரூம் வாசல்ல அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீனே என்னை தூக்கிட்டு போய் என் ரூமில் விட்டுரு அப்படின்னு உடனே வேற வழியே இல்லாமல் நம்ம பைரவியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை கை தாங்களா தூக்கிட்டு போய் ரூமில் விடுறாங்க. ஆக மொத்தத்தில் என்னென்னமோ ஆறுமுகம் ட்ராமா போட்டு தான் பார்க்குறாப்புல. ஆனால் ஒன்றுமே எடுபடவே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவாவுக்காக லஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து அங்கே அந்த சிவாவுக்காக பார்த்துருக்கிற பொண்ணு வந்து பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அத்தை சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படின்னு உடனே நம்ம சிவா வேறு வழியே இல்லாமல் அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. இதனால் சிந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி நம்ம ஆறுமுகத்தையும் பைரவியும் சேர்த்து வைக்கிறதுக்காக சில பிளான் போடுறாங்க. அதாவது நம்ம ஆறுமுகத்துக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் நீ தான் வந்து விவசாயத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா தான் ஆறுமுகத்தை பற்றி பைரவி புரிஞ்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டிருக்காங்களாட்டுக்கு. இந்த பக்கம் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட நீ கொஞ்ச நாள் காட்டுக்கு போகாத அப்படின்னு நிறைய சொல்லி வைக்கிறாங்க. ஸோ என்ன பிளான் போட போகிறாங்கன்னு தெரியல. கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா வந்து கிணத்துல தண்ணி இறைச்சி அந்த தண்ணியால் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க முடியாமல். ஆனால் இங்கே அன்னபூர்ணியை பார்த்த உடனே ஓடி போய் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அன்னபூர்ணி வந்து எந்த தப்பை வேணுமாலும் மன்னிப்பேன், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.